ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் தான் இருக்கோம். நம்ம மதுரை விழாவோட டே 2 தாங்க இன்றைக்கி. நேற்று நைட்டு தான் ரூம் எடுத்தோம். இன்றைக்கி அந்த ரூமில் தான் இருக்கோம். இங்கேருந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கோயில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து திருமண நாயக்கர் மகால்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் சர்ச் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் காசிமீர் பிக் மசூதி இருக்குது. இது எல்லாத்தையுமே போக போகிறோம். ஏதோ ஒரு 4 இடமோ 5 இடமோ கவர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. மற்றது வந்து நாளைக்கு கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இது எல்லாமே மொத்தமாக முடிஞ்சிடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கே ஃபஸ்ட்டு போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அழகர் கோயிலுங்க. இது வந்து அழகர் ஆற்றுல இறங்கினாடான்னு நினைக்கிறேன். அப்படி தான் நேற்று விசாரிச்சதுக்கு சொன்னாங்க. இது நம்ம ரூம்லேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் தூரம்லாம் இல்லைங்க, 450 மீட்டர் தான் காமிச்சிது. இப்போ அதுக்குள்ளே 350 மீட்டர் ஆகிடுச்சு. இங்கே மோஸ்ட்லி எல்லாமே பக்கம் இருக்குதுங்க. ஒரு சில இடம் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 30, இந்த அழகர் கோயில் இந்த மலை மேலே இருக்கலாம், அது மட்டும் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் எவ்வளோ வந்தது, 26 கிலோமீட்டர் வந்தது. அப்புறம் வந்து திருப்பூர்குன்றம், அது கொஞ்சம் 10, 15 அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், மேக்ஸிமம் இவ்வளோ தான். நம்ம எங்கேயே போய் நிற்கிறோம். இதோ இந்த கோயில் தாங்க. ஒரு கோயிலுக்கு போனால் அடுத்தது வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி எல்லா கோயிலும் போய் சுற்றி பார்க்க முடியும்? அருள்மிகு கூடல் அழகர் திருக்கோவில் மதுரைன்னு போட்டுக்குதுங்க இந்த கோயில் பேர். கோயிலுக்குள்ளே போகிறப்ப மட்டும் என்னால் விளாக் எடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், கூடல் அழகர் கோயிலை பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, காசிமீர் மசூதி, பிக் மசூதி. கோயிலுக்கு போயிட்டு மசூதிக்கு போகலாமா தெரியல, நான் போகலை. வெளியே நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்தது சர்ச்சுக்கு போகலான்னு பார்க்குறேன். அங்கேயும் உள்ளே போக முடியாது. மசூதி போயிட்டு வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அது சர்ச்சுக்கும் போயிட்டு வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தால் போகலாங்க. கோயில் இந்த சர்ச்சு இல்லாமல் மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கணும், இன்னொன்று அழகர் கோயில் பார்க்கணும். பார்த்துட்டு இந்த திருமண நாயக்கர் மகால் இருக்குதுல்ல, அதை போய் பார்த்துட்டு வரணுங்க. அதுக்குள்ளே போகலாம். கடங்கொய்யால் என்னடா இது நம்ம சென்னை சவுக்கர்பேட்டைக்குள்ளே சுற்றுற மாதிரி இருக்குதுங்க. போடு, இதே ஒன்று ஷாம்பு போயிட்டு நெசிக்கிட்டேன். மேப்பு சந்து புந்தெல்லாம் கூட்டும் போகுது. நான் சென்னையில் நம்ம ஏரியாவில் எப்படி சுற்றணும் அதேமாரி தாங்க இங்கே சுற்றின்னு இருக்கிறேன். மதுரைக்கு அதேமாதிரி தாங்க மதுரையில் சுற்றின்னு இருக்கனே. வந்தாச்சு. இதாங்க இந்த பாருங்க, பெருசாகிட்டது இது பாருங்க. இதுதான் ஃபோட்டோ எடுக்க கூட வாங்கி இருக்காது இருக்குது. இது வருது பாருங்க, என்ட்ரன்ஸ் இது அந்தாண்டக்குதோ. ஆனால் இதான் மெயின் கேட்டு போட்டிருக்கு. இதாங்க காசிமீர் பெரிய பள்ளிவாசல், அப்படி தான் போட்டிருக்கு. அடுத்தது வேறு எங்கே? இதுக்கப்புறம் அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. இந்த சர்ச்சு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திருமண நாயக்கர் மகால் போனோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சர்ச்சு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்குதும் பாருங்க, தெரியுதா? அதுதான். இது நல்லா வாட்டமாக ஃபோட்டோ எடுக்கலாம். அதுதான் வாட்டமே இல்லாமல் இருந்தது, ரொம்ப அப்படியே இக்கட்டான சந்தில் இருந்த மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த சர்ச்சு வந்து ட்ரோன் வியூவில் பார்த்தீங்கன்னா சிலுவை மாதிரியே இருக்குங்க. நான் மேப்பில் பார்த்தேன், அப்படி தான் தெரிஞ்சுது. தரமாக இருக்குல்ல? வாங்க போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். உள்ளெல்லாம் போகல, ஏன்னா கோயிலுக்கு போய்ட்டு வந்திருக்கோம். உள்ளே போனால் தப்பாகிடுமா இல்லைன்னு கூட தெரியல நமக்கு, அதனால் போக தேவையில்லைங்க. இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் திருமலை நாயக்கர் மகள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்துலாம் வரல, இதுதான் வெளியே போர்டே போட்டுக்குது. இது உள்ளே போகிறது எப்படின்னே தெரியலையே. பைக்கு உள்ளே போவோமா இல்லை வெளியே தான் நிப்பாட்டு போனோமா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பைக்கு வெளியே தாங்க நிப்பாட்டு போனோம். இங்கே எங்கன்னா நோவு பறக்கிங்க இருந்துட போகுது, நீ போட்டுன்னு எடுத்துகிட்டு போகிறானுங்க. அதான் பயக்க வேண்டியதாக. இந்த இடம் கரெக்டாகுது, உள்ளே சொல்லிவிடுவோம். இது உள்ளே விளாக் எடுக்கலாமா இல்லைன்னு தெரியல, அதனால் நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டே போயிடுறேங்க. திருமலை நாயக்கர் மகள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபா என்ட்ரி டிக்கெட் போட்டுருக்காங்க. கேமரா உள்ளே எடுத்துன்னு போனால் 100 ரூபா வாங்க. நான் ஹெல்மெட்டை வெளியே வச்சுட்டு போயிட்டேன், கேமரா ஹெல்மெட்டையும். அதனால் 10 ரூபாயே போயிட்டு வந்துட்டேன். உள்ளே வந்து ரினோவல் ஒர்க் நடக்குதுங்க. அதனால் இப்போ போனால் அந்தளவுக்கு பார்க்க முடியல. அது மாதிரி ஈவினிங் நைட் செட்டும் இல்லையா, அது டெம்பரரிலி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம் இந்த ரினோவல் ஒர்க் நடக்கிறதுனால. அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னே தெரில. அதனால் ஈவினிங் 5 மணிக்கெலாம் முடிஞ்சிருமா. நான் வந்தது ஜூலை மாதம் வந்திருக்கேன். நீங்கள் எந்த மந்த் வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெட்டு வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு போயிடுங்க. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, மதுரைக்கே பேர் போன மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1.1 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. இதோ எதிர்க்க தெரியுதுல்ல,
அதுதாங்க மீனாட்சி அம்மன் கோயில். அக்கா பேரிகேடு போட்டு வச்சுருக்காங்களே, வண்டி எங்கேயும் போட்டுன்னு தெரில, எப்படி போயிட்டு வரதுன்னு தெரில. ஆனால் ஸ்ட்ரைட்டாக தான் மேப் ரூட்டு காட்டுது. இது ஒன் வே போகுது, இந்த பக்கம் தான் போகணும். பைக்கு ஓடுறதுக்கு பார்க்கிங்க்கு இது இருக்குது. ஆனால் இது பார்க்கிங் அது அந்த கயிறுக்குள்ளே நிப்பாட்டணும். கயிறுக்கு இருந்தால் நிப்பாட்டினா தூக்கின்னு போயிடுவாங்க வண்டியை. இங்கேயும் ரெனியூவல் ஒர்க்கு தான் நடக்குது பொழுதுங்க. ஏய், வெளியே பெருசாக நந்தி சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே எந்தளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து கேமராவும் அலோவ் பண்ணல, அதுக்கப்புறம் ஃபோனையும் வாங்கி வச்சுட்டாங்க. என்னால் ஒரு ஸ்டோரிக்கு கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல. போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் வெளியே வந்து ஃபுல்லாக அந்த 4 கோபுரம் இருக்கும், அதை ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பி வந்துட்டேங்க. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு vlogல சந்திக்கலாம். பாய்.